வெனஸ்டே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே கண்டிப்பாக வந்து எனக்கு டீ வேணும். நல்லா இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு, வேர்க்கடலை ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தது, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். இது எல்லாம் முடிச்சுட்டு வீடை வந்து தூத்துட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டு விட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சாம்பாரும் தான். ஸோ பையன் எந்திரிச்சதுக்கப்புறமா அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா பாயில்டு எக் வச்சு ஒரு கறி மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி வந்து நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி தான் நான் ஃபைனலாக சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்கு வந்து பட்டு சாரீ எடுத்திருந்தேன். இதான் அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த சாரீ வந்து ரயான் பிறந்த 40க்கு வந்து எடுத்தது. இந்த ரெண்டும் தான் வியர் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா கொத்து சப்பாத்தி மாதிரி அந்த எக் கிரேவியில் போட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் இந்த பேக் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.